வீடியோல என்ன சினிமா அப்டேட்ஸ்லாம் இருக்கு அப்படின்னா தக் லைஃப் படத்துக்கான ஒரு சின்ன அப்டேட். அதுக்கப்புறமா நம்ம மாஸ்டர் மகேந்திரன் அவர்கள் புதுசாக ஒரு படத்தில் நடிக்கிறாரு. இந்த படத்துக்கான ஃபர்ஸ்ட் லுக்கும் டைட்டிலும் வந்து ரிலீஸ் வந்து பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு இந்த வீடியோல எவ்வளோ சினிமா அப்டேட்ஸ்லாம் இருக்கு, இதை பத்தி நம்ம அப்படியே ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கலாம். நம்ம டேரக்டர் மணிரத்னம் சார், இவரோட டைரக்ஷன்ல நம்ம உலக நாயகன் கமல்ஹாசன், நம்ம எஸ்டிஆர் அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய நட்சத்திர பட்டாளத்தோட நடிப்புல உருவாக்குற படம் தான் வந்துட்டு தக் லைஃப். இந்த படத்துல இருந்து இப்போ என்ன அப்டேட் வந்து கிடைச்சிருக்கு அப்படின்னா, இந்த படத்துக்கான எல்லா ஷூட்டிங்கும் இப்போ வந்து முடிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி நியூஸ்ல வந்து கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த தக் லைஃப் படத்துக்கான டிஜிட்டல் ரைட்ஸ் வந்துட்டு கிட்டத்தட்ட 149.7 கோடி வரைக்கும் இந்த படத்துக்கான டிஜிட்டல் ரைட்ஸ் வந்துட்டு சோல்ட் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி இப்போ நியூஸ் வந்து பாத்தீங்கன்னா கிடைச்சிருக்கு. இது உண்மையாலுமே வந்துட்டு ஒரு மிகப்பெரிய அமௌண்ட். இந்த தக் லைஃப் படத்துக்கு மற்ற வீட்லாம் கூடிய சீக்கிரமே வரும் அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்கலாம். இந்த படத்துக்கு நம்ம ஏஆர் ரஹ்மான் சார் மியூசிக் வந்து கம்போஸ் வந்து பண்றாரு. அதுக்கப்புறமா நம்ம மாஸ்டர் மகேந்திரன் இருக்காருல்ல, இவரு இப்போ ஒரு சில படங்கள்ல கமிட் ஆகிட்டு அவர் நடிச்சிட்டு வந்துட்டு இருக்கிறாரு. இவரோட நடிப்புல ஒரு சில படங்கள் வந்துட்டு ரிலீஸுக்கும் வந்து தயாரா இருக்கு. இந்த நிலையில அவர் அடுத்ததா ஒரு புதிய படத்தில் நடிக்கிறாரு. இந்த படத்தை யாரை டைரக்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்லி அப்படின்னா, நவீன் கணேஷ் அப்படின்னு சொல்லி இவரு தான் அந்த படத்தை வந்து டைரக்ட் பண்றாரு. இந்த படத்துக்கான ஃபர்ஸ்ட் லுக்கும் டைட்டிலும் ரிலீஸ் வந்து பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட டைட்டில் பல்ஸ் அப்படின்னு சொல்லி இந்த படத்துக்கான டைட்டில் வந்து வச்சிருக்காங்க. கூடவே இந்த படத்துக்கான ஃபர்ஸ்ட் லுக்கும் ரிலீஸ் வந்து பண்ணியிருக்காங்க. இந்த படத்துக்கான ஃபர்ஸ்ட் லுக் ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா சூப்பரா இன்ட்ரெஸ்டிங்கா வந்து இருக்கு. இந்த படத்துக்கான மற்ற அப்டேட்லாம் கூடிய சீக்கிரமே வரும் அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்கலாம். இந்த மாதிரியான ரெகுலரான சினிமா அப்டேட்ஸ்லாம் நீங்க ரெகுலரா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்மளோட இந்த சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. வேற ஏதாவது ஒரு நெகட்டிவ் இருந்தது அப்படின்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.